தேவன் எப்பொழுதும் அவருடைய சித்தத்தின்படி எல்லா காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்துவார். சில நேரத்தில் ஆண்டவர் சில சூழ்நிலையிலிருந்து உடனடியாக விடுதலை தருகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் சில சூழ்நிலைகளில் ஆண்டவர் அந்த இடத்தில் நம்மளை விடுவிக்காமல் நம்மை சில பாதைகள் வழியாக கடந்து செல்லும்படியாக அனுமதித்து சற்று தாமதித்தது போல நமக்கு தோன்றினாலும் தேவன் எப்பொழுதும் நிச்சயமாக அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவார் என்பதில் சந்தேகமே இல்லைங்க. இது வேதாமத்தில் நம்ம பல இடங்களில் பார்க்குறோம். ஆண்டவராகிய இயேசு கூட தம்முடைய பரலோக பிதாவிடத்தில் அந்த கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபிக்கின்ற ஜெபம், ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கன்னா நல்லா இருக்கும் என்று ஜெபிக்கின்றார் இயேசு. இயேசுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரா இல்லைங்களா? கேட்கல. பரலோக பிதா இயேசுடைய ஜெபத்தை கேட்காம போயிட்டார். இயேசு கெத்செமனே தோட்டத்திலிருந்து ஜெபிக்கிறார், உமக்கு ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கன்னா நல்லா இருக்கும் ஜெபித்த பின்பதாக இயேசு என்ன சொல்றாரு, என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும். அப்படின்னா இயேசுவும் அறிந்திருக்கின்றது, நாள் முடிவில் என்ன நடந்தாலும் நடக்கலனாலும் தேவன் என்னத்தை செய்யணும் என்று சித்தம் கொண்டிருக்கின்றாரோ அதை நிச்சயம் தேவன் நிறைவேற்றுவார். ஆமென் சொல்லலாமா? நான் உங்களை பார்த்து சொல்றேன், தேவனுடைய சித்தம் நல்லதுங்க. தேவனுடைய சித்தம் எப்பொழுதும் நம்மளுடைய வாழ்க்கையில நன்மையை கொண்டு வருகின்றதா இருக்கின்றது. தேவனுடைய சித்தம் எப்பொழுதும் முடியும் பொழுது அது எப்பொழுதும் மகிமையில முடியும். அதனாலதான் நீங்களும் நானும் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கலாம். எப்பேற்பட்ட பிரச்சனை நம்ம சூழ்ந்திருந்தாலும், ஒருவேளை நீங்க யோசேப்பின் தோத்தான்ல இருந்திருக்கலாம், அல்ல எலிசாவின் தோத்தான்ல இருந்திருக்கலாம். எந்த தோத்தான்ல இருந்தீங்கனாலும் தேவன் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவார் என்பதை நீங்களும் நானும் உறுதியாக நம்புவது மிக அவசியம்.